அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில வீடியோக்கள் தொடர்ந்து நாம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் உயர்நிலை அனுபவங்கள் பெறக்கூடிய மக்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வீடியோக்களாக இருந்தது. ஸோ அதனால் ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களும் சில விஷயங்களை அவங்களோட நிலைக்கேற்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அடுத்து வர வீடியோக்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கும். ஸோ இப்படி ஆரம்ப நிலையில் ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த ஆன்மீகத்தில். தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய யோகாசன பயிற்சிகளோ இல்லை உடற்பயிற்சிகளோ, அதில் நான் செய்யக்கூடிய ஒரு 3 அல்லது 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அது செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்றதும் சொல்லிடுறேன். ஸோ அது எந்தெந்த டைமில் நான் செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். முதல் விஷயம், இன் யோகா, YIN யோகா அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். இந்த இன் யோகாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய உடல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாறும். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பிரீத்திங் சரியா இல்லைன்னா உடல் அங்கங்கே ஒரு மாதிரி கெட்டியாக ஹார்டாக ஒரு பிளாக் ஏற்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் முழுவதும் நீங்கி உடல் ரொம்ப பிரிஸ்காகவும், அதே நேரத்தில் நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசம் அப்படின்றது அல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு உடல் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பிராணசக்தியினுடைய அளவு உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளுக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறத ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த இன் யோகாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் எதற்காக இந்த இன் யோகா போஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ நான் ஒரு நைட் லாங் ட்ராவல் பண்ணுறனோ, இல்லை எப்போ என்னுடைய தினசரி நடவடிக்கைகளில் கம்ப்யூட்டர் முன்னாடி காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கணும், அல்லது எப்போ நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ அப்போ நான் இந்த இன் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இன் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய இடுப்பு எலும்பு அண்ட் அந்த மூலாதார சக்கரம் இருக்கக்கூடிய இடம், அதற்கு மேல இருக்கக்கூடிய பகுதி தொடையினுடைய அடிப்பகுதி, நார்மலா உட்கார்ந்து இருக்கும் போது இந்த இடங்கள்ல ஒருவித அழுத்தம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த அழுத்தத்தை ரெடியூஸ் பண்றதுக்காக, அந்த இடம் ஃபிளெக்சிபிளா ஆகிறதுக்காக, அந்த இடத்துல அதிகப்படியான பிராணசக்தி சென்று ரொம்ப கேஷுவலா நான் ஃபீல் பண்றதுக்காக, இல்ல அந்த இடம் தளர்வா இருக்கிறதுக்காக, இல்ல அந்த இடம் வளைந்து கொடுக்கறதுக்காக, ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த இன் யோகா பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி என்னுடைய பாடி நார்மல் கண்டிஷன் கொண்டு வர்றதுக்காக நான் இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த யோகா டெய்லி நான் பண்றது கிடையாது. இந்த யோகா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணணும். நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த போஸ்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணலாம். அல்லது உங்களுக்கே தெரியும் நம்முடைய உடல்ல இந்த இடம் தான் நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்குது அப்படின்னா, அதற்கான போஸ்டர் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் கூட நீங்க செய்யலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய இடுப்பெலும்பு, தொடையினுடைய அடிப்பகுதி, ஸோ இதுல ஃபிளெக்சிபிலிட்டி வர்றதுக்காக நான் சில போஸ்டர்ஸ் செய்வேன். மிஞ்சி போனா ஒரு 8 இருந்து ஒரு 12 போஸ்டர்ஸ் வரைக்கும் நான் செய்வேன். கிட்டத்தட்ட அந்த போஸ்டர்ஸ் சில போஸ்டர் 30 செகண்ட்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. சிலது 45 செகண்ட்ஸ், சிலது 1 நிமிஷம், சிலது 1.5 நிமிஷம் அப்படின்லாம் கூட போகும். ஸோ உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு ரெடியா இருக்கோ, உங்களுடைய சுவாசம் எந்த அளவுக்கு நார்மலா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க இதை செய்யலாம். ஸோ இதை எங்க கத்துக்கிறது அப்படின்னா, மெடிடேஷன் சென்டர்லாம் எங்கேயும் போக வேணாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ் வருதோ அந்த போஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. சில போஸ்டர் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களால பண்ண முடியலன்னா கூட அந்த போஸ்டர் உங்களுக்கு வேணாம். எது செய்ய முடியுதோ அந்த போஸ்டரை செய்யுங்க. செய்யும் போது உங்களுடைய சுவாசம், உடல்ல அந்த ஃபிளெக்சிபிலிட்டி எங்க ஏற்படுது அப்படின்றத கவனிங்க. ஒன்ஸ் அந்த சுவாசத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த இன் யோகா போஸ்டர்ஸ் செய்வீங்க. டெய்லி இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தேவைப்படல, நான் செய்யல. பட் ஒருத்தரோட நீடு பொறுத்து இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அண்ட் பீரியட்ஸ் டைம்ல இது செய்யறது அவாய்ட் பண்ணலாம். பட் பீரியட்ஸ் டைம்ல செய்யறதுக்காகவும் இன் யோகால சில போஸ்டர்ஸ் உண்டு. ஸோ அது உங்களுடைய உடல் தேவையை பொறுத்து நீங்க செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரெக்னென்ட் ஆயிருக்கிறவங்க செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். மோஸ்ட்லி நான் செய்யறது ஈவினிங் டைம் ஒரு 6:30, 7 அந்த டைம்ல தான் செய்வேன். பிகாஸ் டே டைம்ல நான் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல ஒரு மாதிரி நார்மலா இல்லாத ஒரு ஃபீல் கிடைக்கும் பின்னாடி பட்டெக்ஸ்ல, அப்புறம் முதுகினுடைய அடிப்பகுதியில். ஸோ அந்த டைம்ல அந்த யோகா போஸ்டர் செய்யும் போது இமீடியட்டா அந்த ரிசல்ட் தெரியும். அதுதான் இதுல ஒரு பெரிய ப்ளஸ். பிகாஸ் நீங்கள் ரெகுலராக செஞ்சு தான் அதனுடைய பெனிஃபிட் அடையணுன்றது இல்லை. என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியுது, அதற்கு சொல்யூஷன் இது அப்படின்றது தெரியும் போது அதை செஞ்சு முடிச்ச உடனே எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க உங்களுடைய உடலை தியானத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றுறதுக்கு, இல்லை உடலை கொஞ்சம் தளர்வாக்குறதுக்கு, உடல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு, நீண்ட நேரம் தியானம் போஸ்டரில் உட்கார்றதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நிறைய யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.